நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21 வசனம் முதல் 31 வசனங்கள் முடிய. நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான். நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். துன்மார்கருடைய பலி அருவருப்பானது. அதை துர்ச்சுந்தையோடே செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான். செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். துன்மார்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நீதியையும் தயையையும் பின்பற்றும் பொழுது ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைய முடியும். ஆமாங்க, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. நாமும் நம்முடைய தேவனுக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் விட்டொழித்து மனம் திரும்பி கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திராத மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.